ஐயா வணக்கம் ஐயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஐயா, உங்களுடைய சாட்சியை நான் கேட்டேன், பிரமிப்பாக இருந்துச்சு. கடவுளுக்காக நீங்கள் பாடுபட்டிருக்கீங்க. கடவுள் உங்களுக்காக பாடுபட்டார். அவர் மேலே உள்ள விசுவாசத்தில் நீங்கள் ஜெயம் எடுத்தீங்க. நம்ம வேதத்தில் ஒரு இடம் இருக்கலாம், நீ நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பாய். சங்கீதம் 1. ஆமேன். எனக்கு வசனம் சொல்ல தெரியல, இடம் தெரியல. அதில் எனக்கு அந்த மரங்களெல்லாம் அடிக்கடி நினச்சி பார்த்து என்னையும் நினச்சி பார்த்துக்குவேன். ஒரு பெரிய வனம் இருக்குன்னா அது பக்கத்தில் காவாவோ இல்லை சாக்கடையோ போனாலும் அது பக்கத்தில் இருக்க மரம் செழிப்பாக இருக்கும். பெரிய பாதுகாப்பில் இருந்தாலும் மரம் தண்ணி இல்லாத மரம் வாடி போயிருக்கும். நாம் எல்லாம் கர்த்தருடைய அந்த திராட்சை செடி கொடிகளாக இருக்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்த பாடுகளுக்கு மத்தியில் கடவுள் ஒரு திராட்சை செடியை போல் உங்களை காற்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போது நாம் கிறிஸ்டின்ஸில் சில பேர் சண்டை போடும்போது ஒரு ஃபாதர் மெசேஜ் கொடுத்தாங்க, இயேசு கிறிஸ்து எந்த சபையில் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எந்த சபையில் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். இப்போ உலக மனிதர்களை பார்த்துட்டிங்கன்னா கடவுள் இருக்காருன்னு 1 மணி நேரம் பேசுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே கடவுளே இல்லைன்னு சொல்கிறது இந்த பக்திமான்கள் தான். அதே மாதிரி வேதத்தை எத்தனை பேர் டெய்லி படிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம மதத்திலே எடுத்துக்கிட்டாலும் நம்ம அடுத்த மதத்துக்குள்ளே போக வேண்டாம், 80% பைபிளை படிக்கிறதே இல்லையா. இன்றைக்கி என்னையா ஜெபம் பண்ணிங்கன்னு கேட்டால், போனே பரமடலுக்கு எங்கள் பிதாவேன்னு டர்ன்னு ஒரு வண்டி ஓடிச்சு, வெங்கல சத்தம் மாதிரி. பைபிள் ஒரு வடம் இருக்குது, வெங்கல சத்தம் மாதிரி துதிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்க, என்னுடைய தொழில் காலத்தில் இருந்து இன்றைய வரைக்கும் நான் ப்ரேயரை மட்டும் மிஸ் பண்ணதே இல்லை. டாக்டர்ஸுக்கு சொன்னாங்க, நீ 3 முறை மறித்து எந்திரிச்சிருக்காங்கன்ட்டு. இப்போ நான் ஒரு ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் உள்ள ஒரு படித்த ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஒருத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க இந்த ஜோசியம் பைபிள் இது எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் கிறிஸ்தவனை ஆயிடுவோம் போல இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு பைபிளில் ஒரு வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஏறக்குறைய என்ன கிறிஸ்தவனாக மாற்றிட்டானுங்கிற மாதிரி. அதுக்கு எலியாவோட வசனத்தையும் சொல்லிக்கிட்டேன். அதில் அவர் என்ன சொன்னாருன்னீங்கன்னா, அவர் ஜோசியம் பக்கத்தில் எக்ஸ்பர்ட்டாக பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் பார்ப்பாங்களாம். அவர் கூட ஒர்க் பண்ணவருக்கு உனக்கு இந்த தேதியில் ஆக்சிடென்ட் ஆகணும்னு சொன்னாராம். அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான். இவர் தெரிஞ்சு போய் ஒரு கோயிலை வேண்டிக்கிட்டு சரியாச்சுனார். ஆனால் நான் சில புக்குகளை படித்தேன், அந்த ஜோசியனா என்ன எக்ஸ்பீரியன்ஸுனா இதுங்கிறத படிச்சுட்டு பார்க்கும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவர் ஜோசியம் சொல்லலையே. 2வது, இந்த வாட்டர் தெரப்பின்னு சொல்லிட்டு தண்ணியை அதிகமாக குடித்து ஆற்றே ப்ராப்ளம் ஆகி இப்போ 350 தண்ணிக்கு மேலே வேலை குடிக்க முடியாது, தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்க முடியலங்கிற. இது அந்த ஜோசியம் சொல்லலையே. அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே சில குறைபாடுகளை நான் கண்டேன். அப்போ வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை பேதையாக்க முடியாவும் பேதைகளை ஞானியாகி மாத்திர தேவனாக இருக்கிறார். அப்படி நாம் தேவனுக்காக பாடுபடும்போது தேவன் நம்மளை நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமும் அதிசயமாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு குறையா, நீங்கள் 18 மணி நேரம் வேலை பார்த்தீங்க இல்லையா, அதை சொன்னீங்க இல்லையா. நம்ம வேதத்தில் சொல்லுது, சூரியன் உதிச்சு அது மறைதலுக்குள்ள உன் வேலைகளை முடித்து கொள்ளன்ட்டு. இப்போ நான் சொன்னோம் இல்லையா, இயேசு கிறிஸ்து எங்கே இயேசு கிறிஸ்துவாக இருக்கார்? சிஐசியில் இருக்காரா, ஆர்சியில் இருக்காரா, பெந்தேகோஸ்தில் இருக்காரா, சிபிஎம்மில் இருக்காரா, பிரதலான் குரூப்பில் இருக்காரா? எங்கன்னா யூ ஆர் த சர்ச். என்றைக்கு எந்த சபையில் இருக்குது வேதத்தை படித்து வேதத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார்களோ, பிரைஸ்ல வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, வாங்க, அவர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படி பார்க்க போனால் நான் ஜிகேஎம் காலனியில் இருக்கிறேன். 6 கிரவுண்டு இடத்துல 3 கிரவுண்டு சிஎஸ்சி சர்ச்சு, 3 கிரவுண்டு ஆர்சி சர்ச்சு. பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. அந்த சர்ச்சில் 2 சர்ச்சிலையும் கூட்டம் குறையில. அந்த சர்ச்சில் தான் இந்த மெசேஜ் கொடுத்தாங்க. அப்போ அந்த ஃபாதர் சொன்னார், யூ ஆர் கிறிஸ்டின். நானே கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவ எனக்குள்ள இருக்கல, நான் கிறிஸ்தவனை தவிர நான் ஆர்சி கிறிஸ்தவன் சிதேச கிறிஸ்தவன் எதுவுமே கிடையாது. நம்ம வேதத்தில் ஒரு சொல்லுது, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீரை கொடு. இது நாம் செய்யக்கூடிய ஈவுகள். இது எல்லா மதங்களையும் சொல்லியிருக்கு. நம்ம கடவுள் கொடுத்த பெரியது, சோதனைக்குட்படுத்தாமல் தீமையிலிருந்து என்னை ரட்சித்து கொள்ளும். ஏன்னா நம்மளுக்கு டெய்லி ப்ரேயர்லேயே ஏதோ ஒரு இடத்துல சோதனை வந்தாலும் நம்ம மனுஷ ரூபமாக மாறிடுவோம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், ஒரு கணத்தை அடித்தால் மறுகணத்தை கொடுங்கள். இப்படி கடவுள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விதத்துக்கு வரும்போது நம்ம திருஷ்டி சுற்றுறதே இல்லை. நீங்கள் திருஷ்டி சுற்றுவில்லை ஐயா? ஏன்னா ஆமாம் இல்லை, நம்ம வேதம் சொல்லுது,
உன்னுடைய வளர்ச்சியை கண்டு உன் சத்துருக்கள் வயிறறிந்து தனலாக போவார்களா. ஏன்னா அவர் அதை எரிச்சிடுறாரு. ஆனா இன்னொன்னு சொல்றாரு, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படான். என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம தாழ்மையா இருக்கிறோமோ நம்மளுடைய சத்துருக்களும் நம்மளோட சமாதானம் ஆகும்படியா பண்ணிடுறாரு. நம்ம அக்கம் பக்கம் எதிரி எந்த மாத்த சொன்னா, ஐயோ பிரதரா வாங்க பிரதருங்க தான் இருக்காரு. நம்ம விழுந்தா தாங்க வைக்க எல்லாத்தையும் கடவுள் உருவாக்குறாரு. இப்போ அந்த 18 மணி நேரம் உழைப்பு இருக்குல்ல ஐயா, பிரதர்லான் குரூப்பை பத்தி ஒரு ஃபாதர் மெசேஜ் கொடுத்ததை நான் கேட்டேன். சூரியன் உதிச்சு அது அஸ்தமிக்குள்ள இருக்குன்னா நம்மளுக்கு 8 மணி நேரம் டியூட்டியா, 8 மணி நேரம் ஸ்லீப்பிங்யா, அப்புறம் நம்மளுடைய உடற்பயிற்சி நமக்காக 1 மணி நேரம்யா. இதை எடுத்துக்கிட்டவங்க கடவுளே வணங்காதவங்க கூட கடவுளுக்கு பயந்தவங்க தங்களுடைய உடல்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாங்க. இதில் இந்த 18 மணி நேரம் உழைப்புங்கிறது நாமளாக விரும்பி எடுத்துக்கிட்டதா, நம்மளுக்கு பிரசித்தப்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிருது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம்யா, ஒரு ஃபாதர்கிட்ட போய் ஒருத்தர் ஜெபம் பண்ண போகிறாரு, எனக்கு தலை வலிக்குது. அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, நல்ல டாக்டர் கேட்பாங்க, சிலவங்க சொல்லி மாத்திரை எழுதுவாங்க. அப்போ நான் 2 நாளாக தூங்கவே இல்லைன்னா தலைவலி வரதான் செய்யும். அப்போ உனக்கு ஆஃபீஸில் சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு நீ 12லேருந்து 16 மணி நேரம் வளைச்சு தலைவலி வராமல் வெங்காயமாக வரும். அப்போ இதை நீ குறைச்சிக்கணும். வேதம் என்ன சொல்லுது, சூரியன் உதிச்சு மறைவதற்குள் பணியை முடிச்சுக்கிடணும், உச்சிதமான கோதுமையில் ஒரு புசியுங்கள் இருக்குது. இன்னைக்கு பாதி லேடிஸுங்க சமையலே பண்ணுறதில்லை. கொஞ்சம் வசதி வந்தால் ஸ்விக்கி, வசதி வந்தாலும் ஒரு சாம்பார், ஒரு காரக்குழம்பு, அதை விட்டால் ஒரு நான்வெஜ்ஜு, அது டபுள் டோர் ஃப்ரிட்ஜை வச்சு மூடி வச்சு புளிக்க வச்சு அடிக்கிறாங்க. டைமிங் சாப்பிட்றதே கிடையாது. 8 மணிக்கு சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க, சுகர் இருக்கிறவங்க தான் 12 மணிக்கு சாப்பிட்றாங்க. 8 மணி நேரம் தூங்குறதுனா போட்டு சீரியலை பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ரேயருக்கு போகிறாங்க. இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருந்து வேதத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. வேதத்துக்குள்ளே வர்றதுக்காக வேதங்களை படிச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குற்றச்சாட்டு, உங்களுக்கு 16 மணி உங்கள் காலத்தை கடந்து வந்துட்டீங்க. ஆனால் இப்போவும் நான் என்னுடைய மெசேஜில் என்ன சொல்கிறேன், 8 மணி நேரம் உழைங்க, அதுக்குள்ளே அந்த வரவுக்குள்ளே செலவு பண்ணுங்க, கடவுளை துதியுங்க, உங்களுக்காக 1 மணி நேரம் உடற்பயிற்சியை பண்ணுங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி, விஷயத்தை, ஏன்னா வீட்டிலேயே உட்காந்துருக்கவங்களுக்கு உடற்பயிற்சி இருக்காது, அவங்களுக்கு உடற்பயிற்சி பண்ணுங்கய்யா. ஏதாவது தப்பாக பேசியிருக்கேனா? உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாய்யா. ஆனால் நான் வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கய்யா. உடற்பயிற்சியை விட தேவ பயமே சிறந்தது. இல்லை, அது ப்ரேயரில் வந்துடுது. ஆமாம், ப்ரேயரில் வந்துடுது. நீங்கள் அந்த ப்ரேயருக்குள்ளே போகும்போது மீதி எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குது. என்னுடைய வாழ்க்கை பயணம், உங்க பயணம், என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் கற்றுக்கிட்ட பாடம் அவருக்கு உண்மையா இருக்கு, என்னுடைய அயனானுக்கு உண்மையா இருக்கு, யாரையும் மனநோக செய்யாது. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கடவுளை நேசி, மனிதனை நேசி. சரியா. இப்போ ஒரு வசனம் ஐயா, மிஞ்சின நீதிமானாயும் இராதே, மிஞ்சின துஷ்டராயும் இராதே, காலத்துக்கு முன்னே மறித்து போவது உனக்கு என்ன லாபம். இப்போ நான் ஒரு குழந்தையா இருக்கிறேன், தொட்டிலில் போட்டு ஆட்டிட்டு ஆனால்தான் பால், ஆனால்தான் பிஸ்கட்னு கிடைச்சா அது குழந்தை. வாழ்க்கையில் நான் போராட வரணும் இல்லையா. தாவீதை போல பட்டயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விருத்த சேதனம் இல்லாத ஒருவன் என் தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறன்னு ஒரு பட்டயம் எடுத்து போனாள் ஐயா. அந்த வாழ்க்கையில் சோதனைகள் வரும் இல்லையா. அப்போ அந்த நேரங்களில் நாம் ஒரு யுத்த வீரனாகவும் ஒரு மாவீரனாகவும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துடுது இல்லையா. அதுக்கு அந்த நேரங்களில் கர்த்தருடைய வீரனாக தான் இருக்கணுமே தவிர நெஞ்சிலே மார்க்கசமும் தரைச்சீராவும் பட்டயங்கள் எடுத்துகிற வீரனாக இருக்கணுமே தவிர நம்ம எதுக்கு எடுத்தாலும் இன்னும் இயேசு கிறிஸ்து தலைவலியா ஏசப்பா. அவர் என்ன சொல்றாரு, கோதுமை மணியானது பூமியில விழுந்து 1000 பயிர்களை தரும், அற்ப விசுவாசிகளை ஏன் நீங்கள் அப்பத்துண்டு கலைகிறீர்கள் தானே கேட்டாரு. எனக்கும் அற்புதம் நடந்துச்சு, நானும் ஜெபிச்சு அற்புதம் நடந்துச்சு. இப்போ நான் அற்புதத்துக்காக தேவன்கிட்ட கேட்கறதே இல்லை. தாவீதின் குமாரனே உமக்கு சித்தமானால் நீ சுத்தமாக்கும். நான் சுத்தமாக்க பணிப்பட நான் ஒன்றும் சட்டத்திட்ட கிடையாது, உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கும். அதே மாதிரி கர்த்தாவே எனக்கு கொடுத்த நாட்களுக்காகவும் ஸ்தோத்திரம், என்ன வழி நடத்துறது நீர், இதை தாரு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா என் வாயில் சொல் புறாவதற்கு முன்பே என் தேவைகளை அறிந்த தேவன் நீர். அப்புறம் நான் இடத்த கேட்கறது, எனக்கு எல்லாத்தையும் நீ சுதந்திரமா வச்சுட்டு. ஆமேன். பிள்ளை தகப்படம் கேட்பது போல நாம் கேட்க வேண்டும் என்பதுதான் ஜெபம். ஆமேன். அதை நாங்கள் டெய்லி கேட்கிறோம். அது இவர்கிட்ட அந்த இதுல நம்ம விலகக்கூடாது. ஆமா, இது ஒரு வீடியோ முடிச்சுக்கிடுவோம் ஐயா.